Chitra, Social Talk. பாடலாசிரியர்கள் யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? கண்ணதாசனை சந்திச்சிருக்கேன், வாலியை சந்திச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு பாடல் இப்போ பிரமாதமாக இருக்கிற ஒரு பாடலாசிரியர் என்னை சந்திக்கிற அளவுக்கு அவர் இது பண்ணார். யுகபாரதி என்னை சந்திக்கிற அளவுக்கு அவர் சந்தோஷப்பட்டு என்னை சந்தோஷப்படுத்தினார். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல் மருதகாசியை நான் சந்திக்கலை. ஆனால் மருதகாசியினுடைய பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். அப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், அவர் இந்த வாலியும் சந்திச்சிருக்கார், கண்ணதாசனை க்ளோஸாக பழகியிருக்கார். அடுத்த வந்தவர் ஏன் தெரியும், வைரமுத்து அவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நான் சொல்லி உலகம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. தே ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். இல்லாமல் இந்த புகழ் பெற முடியாது. அவள்லாம் பெரியவர்கள், நான் தப்பாக சொன்னேன். அப்போது அவர் மறைவதற்கு முன் நான் சொன்னேன், ஐயா நான் உங்கள் பதிப்பகத்துக்கு வந்து உங்களோட இந்த இலக்கிய விஷயங்கள்லாம் பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீ வீட்டுக்கு வந்துருன்னாரு. அப்போது அவர் சொல்ல போகிறத நான் சொல்கிறேன். அது எனக்கு உகந்தது, அது எல்லோருக்கும் உகந்ததுன்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு நான் சொல்கிற ஆளு கிடையாது. அப்போது அவர்கிட்ட இந்த பேர்லாம் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், அவர் அந்த பக்கம் உட்காந்தார் படிக்கைக்கு, நான் இந்த பக்கம் இருந்தேன், நடுவில் படுக்க. கண்ணதாசன் தான் சார் கவிஞர்னார். நாம் தான் ஜேர்னலிஸ்ட் ஆச்சே, சொன்னால் அப்படியே ஏற்றுப்போமா? எதுக்கு சொல்கிறீங்க, என்ன காரணம் பற்றி சொல்லுகிறீர்கள்னு கேட்டேன். நல்ல ஆத்மா அவர் தான். ஸோ இது ஆத்மா தொடர்பான விஷயமா போகிறது. அப்போது இது எல்லோரும் சொன்னால் அவன் ஆன்மீகம் சாமியார் சார்னு. என்னுடைய அபிப்பிராயப்படி ஆத்மா தான் எல்லாத்தோடையும் இம்பார்ட்டண்ட். அப்போது கண்ணதாசன்கிட்ட எல்லாவற்றையும் மீறி ஏதோ ஒரு டைமென்ஷன் இருந்தது. அந்த டைமென்ஷன் இவங்கக்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய ஏதாவது சில பாடல்களில் அது எட்டி பார்த்துருக்கலாம். ஆனால் ஆஸ் அ பர்சனாலிட்டி கண்ணதாசனுக்கு அப்படி ஒன்று இருந்தது. அதுக்காக அவர் பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு சொல்ல. நான் வலம்புரி சோமநாதன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்டேன், சார் கண்ணதாசன் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரின்னு. அவர் என்ன இப்படி பார்த்தார், பூச்சி மாதிரி. கண்ணதாசன் இவனுக்கு தெய்வமாப்பா, நமக்கு தெரியாது அவரை பற்றி. அவர் பார்த்தார். ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான, ரொம்ப நான் அதுக்கு தான் அவர்கிட்ட போய் பழகிறேன். அப்போது அப்படி சொல்லுவார், நீங்கள் அவருடைய தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்துகிறீர்கள். அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்தவம் தான் சார்னு அவர்கிட்ட நான் ரொம்ப அவர்கிட்டருந்து நிறையா கற்றுப்பேன். அதனால் அப்படிலாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை சார், நான் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ரைட்டிங்கில் வந்து நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃபெயில் ஆகிடும். அதனால தான் நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அப்போது ஏதாவது இதில் இருக்குன்னா இறைவனுடைய சமாச்சாரம், இல்லை அப்படின்னா அதான் என் தலையெழுத்து. என்கிட்ட ஒன்றும் இல்லை, இருக்கிறதா நான் பாசாங்க செய்ய மாட்டேன். அந்த விஷயம் கண்ணதாசன்கிட்ட இருந்ததுனால தான் பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து தான் அதை பயன்படுத்தினார். அதே மாதிரி தான் நானும் ஒரு விஷயமும் வந்து பெரியவர்கள் சொல்வதை வைத்து தான் நான் தொடங்குவேன். ஏன்னா நான் ஒரு முட்டாள், அவர்கள் தான் எனக்கு புத்தி கொடுத்தார்கள், அவர்களுடைய திருவடியை வணங்கி தான் செய்வேன். இந்த உணர்வு இருக்கணும். நான் ரொம்ப பெரிய மனுஷன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அது கண்ணதாசனுக்கு இயற்கையாக அது இருந்தது. அவர் யாராவது போயிருந்தா கூட தலையில் எடுத்துக்க மாட்டேன், ஏதோ பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இளையராஜா அவர்களே ஒரு முறை சொன்னார், ஏதோ ஒரு பாட்டு, இந்த பாட்டு யார் எழுதினா இருக்கு, கவிஞர் எழுதினா தான் நல்லாயிருக்கும், கவிஞரை கூப்பிடுங்கன்னு. அப்போ பக்கத்தில் இருந்துவேன், கவிஞர்னா எந்த கவிஞர்னு கேட்டான். ஒருத்தர் தான் கவிஞர்னா, ஒருத்தர் தான். ஸோ அப்படி வந்திருக்கு ஒரு கட்டமைப்பு நம்ம தமிழ்நாட்டில். எத்தனையோ பேர் கவிதை உள்ளம்லாம் இருக்குது, அப்படி இருந்தாலும் அவர் மேலே வந்திருக்கு. அது போல தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவரை நான் இதில் தான் பாட்டிருக்கேன். ஒரு தடவை ஆஸ்திக சமாஜத்தில் பேச வராரு, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். நான் முன்பு ஒரு முறை இந்த இடத்திலே பேசியிருக்கிறேன், அப்பொழுது நான் பேசவில்லை, இப்பொழுது நான் பேசுகிறேன்றார். என்ன அர்த்தம்? அப்போது தண்ணி அடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் டைரெக்டாக அடிப்பார் அது மாதிரி. ஸோ அது போல் அவர் பார்த்து அதை மாதிரி கொண்டு. இப்போது விஸ்வநாதனை சொல்லும் பொழுது கூட, கண்ணனுக்கு தாசன் தந்த எண்ணங்களின் வீதியிலே வண்ணத்தேர் ஓட்டி வந்தான் அப்படின்னு இவர் அந்த மாதிரி அந்த பாடல்களுக்கு வேறு அமையாது. ஒன்று சொல்கிறது, அன்பு நடமாடும் கலை. அது பாட்டு சாதாரணமான ஒரு ஒன்றுமே சுச்சுவேஷன் இல்லை. அது
அது என்ன சுச்சுவேஷன்னா, ஆலயமணியில் வந்து பொன்னை விரும்பும் பூமியில் இருக்குல்ல, அது போல தள்ளிட்டு வரா, அவருக்கு கால் உடையுது ஏதோ அப்படி வருது. அப்படி சுச்சுவேஷனே இல்லை. அவர் அன்பு நடமாடும் நடுவில் வெள்ளலை கடலாடும் பொன்மே விளக்கின் ஒளி வெள்ளமே, அதில் அப்படியே இஸ் கிரியேட்டிங் பிக்சர்ஸ் இன் எ பிளேஸ் வேர் தெர் இஸ் நோ சிச்சுவேஷன். அப்படி வந்து அவருடைய இது இருக்குது. அவர் வந்து சொல்கிறார், ஆசை தனக்கொரு காணி நிலம் என்று அற்புத பாட்டி செய்தான். பாரதியை பற்றி கப்பாராம். பாரதி ஒரே கவிதை தொகுப்பு தான் இருக்குது, அவன் எங்கேயோ போய் நிற்கிறான், நான் 8 தொகுதி 9 தொகுதி எழுதியிருக்கேன், எனக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்பாராம். அப்போ அவர் சொல்லுவாராம், உங்களுடைய திரைப்பாட்டெல்லாம் அப்படியே நிற்கும், அப்படி இருந்தாலும் திரைப்பாட்டை மாரி ஆசை தனக்கொரு காணி நிலம் என்று அற்புத பாட்டி செய்தான், அன்று ஆறறிவற்றவர் தம்மிடையே தமிழ் ஆனந்த கூத்தடித்தான், மீசை துடித்திட மேனி கொதித்திட வீர கனல் வெடித்தான் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லும் பொழுது, அவன் சாப்பிடும் சோற்றிற்கு வைக்கவில்லை, கவி சந்ததி வைத்து சென்றான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கவி பாரதியார் வந்து சோத்து பற்றி நினைக்கல, ஆனால் அவரை வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கார். அதை நினச்சி அவர் காப்பாரான் கூட சொல்லுவாங்களே, அந்த முன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம், அது சொல்லிட்டு பின்னாடி அந்த முதல் லைனு பாரதியார், அது பின்னாடிலாம் வருது. அது ஏதோ பாரதியார் பாட்டு யாரோ சொல்லிட்டாங்க, இவர் பின்னாடி எழுதியிருக்காரு. அவர் எழுதுனதை முடித்து நான் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு இது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு ஒரு தெய்வீகம் தான் சார் எல்லாம். இட் இஸ் நாட் கண்ணதாசன் ஆர் பாரதி ஆர் எனிதிங், இட் இஸ் சம் டிவைன் ஃபோர்ஸ். இளையராஜாவை சந்திச்சிருக்கீங்களா? விஸ்வநாதன் கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ்னால், விஸ்வநாதன் வந்து அதிகமாக தன்னுடைய மியூசிக்கை பற்றி பேச மாட்டார், அதில் வந்து ராகத்தை பற்றி கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவரும் வேறு விதத்தில் பண்ணுவார். இளையராஜா கிட்ட வந்து பார்த்தா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ரைட்டர், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஐ லைக் தட் வெரி மச், ட்ரை டு எக்ஸ்பிளைன், ஐ வாண்ட் டு லேர்ன், ஈவன் நவ் ஐ எம் லேர்னிங் எவ்ரி டே அண்ட் ஹீ இஸ் லைக் தட். ஸோ டிஃபரன்ஸ் எனக்கு விஸ்வநாதன் ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால நினைக்கிறதுனால இவரை பற்றி நினைக்கும் போது இவருடைய டிஃப்ரென்சஸ் நினைக்கிறேன். விஸ்வநாதனுக்கு வந்து திருப்பாவை திருவம்பாவை அது இதுன்னு ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்ன தெரியணும், பாட்டை கொடுத்துட்டா அது என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் இது திருப்பாவையா திருவம்பாவையா தெரியாது. அவர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காருன்னு சொன்னால் கூட ஹீ இஸ் அகாடமிக்கலி மைண்டட். அந்த மியூசிக்கில் இருக்கக்கூடிய அகாடமிக்ஸ்னால அப்படி அது எப்படி ஒரு அப்போது அவர் வந்து இசை அமைப்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு இசை வாத்தியார், ஒரு சங்கீத கலாநிதி மாதிரி அவர் ஒரு இசை பேராசிரியர். இந்த இது அவரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி எல்லாம் பார்த்தா அவர் வந்து கடவுள்லாம் ரொம்ப இது பண்ணுவார், அங்கே கும்பிடுவார், அங்கே போவார், கோவிலெல்லாம் கும்பிடுவார். இப்போ நான் பண்ண கிருஷ்ணாமிர்தம்னு ஒன்று பண்ணேன், நான் அந்த கிருஷ்ணருக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்து ராமருக்கு முன்னாடி உட்காந்துருக்கா மாதிரி என்னை படம் எடுத்து அதில் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இது உண்டு, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் இது உள்ள உண்டு. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் சொல்ல தெரியாது, ஏன்னா 4th கிளாஸு 3rd கிளாஸு அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த கிளாஸே இல்லை, அவர் வேற கிளாஸ், மியூசிக்கல் கிளாஸ் ஆஃப் த ஹையஸ்ட் கேலிபர். இவர் எப்படின்னா ஒரு பக்கத்தில் இவரும் வந்து படிப்பு 8வதுலேருந்து இல்லைன்னா கூட இவர் முறைப்படி இதெல்லாம் அணுகியவர், அப்படி நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் முறைப்படி அணுகியவர். இப்போ வந்து பார்த்தா ரமண மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதத்தினுடைய உன்னதம், அந்த உன்னதத்தில் தான் அவர் போய் நிற்கிறார். எப்படி சிம்பனி அப்படின்னு இருக்கோ அது இசையில், மேற்கத்திய இசையில் ஒரு உன்னதம், அதில் தான் போய் அவர் நிற்கிறார். அவர் சினிமா உலகத்தில் இருந்துட்டாருங்கிறத தவிர. ஸோ இப்படிப்பட்ட டைமென்ஷன்ஸ் எல்லாம் உள்ள ஒரு சாதாரண ஆளுன்னு சொன்னால் நாம் வந்து அது மட்டும் இல்லை, அவருடைய சில பேர் அந்த பிஹேவியர், ஒரு அரகன்ஸ் அப்படி அப்படின்வாங்க. டிஎம்எஸ்ஏ சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு புகழ் வந்தால் பைத்தியம் பிடித்து விடும் சார், பைத்தியம் பிடிச்சிடும். உண்மைதான். அப்போது இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய இதை வச்சிருக்கார். ஸோ இவ்வளவெல்லாம் இருக்கிறதுனால அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு, வானுக்கு நிலவோடு நிலவுக்கு நீரோடு நீருக்கு அலையோடு அலைகளோ மனதோடு நட்பு நட்பு ஆஹா நட்பு நட்புன்னு விஸ்வநாதன் பாடுவார். வெவ்வேறு இடத்தில் பிறந்தும் வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்தும்
அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் பிரிவில்லாததுன்னு இவர் பாடுவார். எனக்கு தமிழ் சினிமாவில் பிடிச்ச பாடல்களிலேயே அது ஒன்று. விஸ்வநாதன் பாட, அவருக்கு பின்னாடி வந்து இளையராஜா பாட, அதுக்கு இதுக்கு முடிவு கட்ட எஸ்பிபி பார்த்தா நட்பு நட்பு இடையினில் இதற்கு முடிவிலும் முடிந்திடாதது நட்பு, முடிவிலும் முடிந்திடாதது அப்படின்னா ஒரு பெரிய இசை மன்னன் எம்எஸ் விஸ்வநாதன். அவருக்கு அப்பால் வந்து இன்னொரு இதுவா வந்து அந்த இடத்துல உட்கார்ற ஒரு ஆள். அப்போ தேர் ஷுட் பி எனிமிட்டி, சம் திங் பிட்வீன் தேம். அது இல்லவே இல்லை. அது விஸ்வநாதனுக்கும் சிறப்பு, இளையராஜாவுக்கும் சிறப்பு. ஸோ கிரேட்டர் தென் த சிம்பனி அண்ட் ஆல் சிம்பனிஸ், த ஜுகல்பந்தி இன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் இளையராஜா இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஸ் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஏன்னா இவ்வளவு பொறாம இருக்க வேண்டிய விஷயம் அது. அப்போ அதை எம்எஸ்வி எப்படியோ சாதனை பண்ணார், அது வந்தார். அது இவருக்கும் வழி விட்டார்ல. அதுதான் விஸ்வநாதன். ஒரு தடவை நான் என்னுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்றுத்துக்கு வந்து மியூசிக் போட்டார் விஸ்வநாதன். அப்படி போடும்பொழுது நான் ஒரு இது பண்ணியிருக்கேன், ஒரு வைராகிய சதகம்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். அதில் பண்ணி ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளை மேலே வந்து ஒரு மலர் செண்டை அப்படி வீசி எறிகிறான். அப்போ இவர் வந்து ஃப்ளூட்டில் பெருசாக கொடுத்தாரு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஆள் வந்து காமத்தீயில் அழியப்போகிற ஒரு விஷயத்தை தான் நான் அதை சொல்ல வரேன், அதனால ரொம்ப ரொமான்டிக்காக கொடுக்கறத விட அதில் கொஞ்சம் ஒரு அந்த டேஞ்சர் சஜஸ்ட் பண்ணணுன்னா அவர் கீழே ஒரு இதை கொடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாம் அவர்கிட்ட நம்ம சொல்லணும். அது இவர் புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சுருப்பார் நம்ம இளையராஜா அதில். ஆனால் அவருக்கு வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்குடைய டெப்த்தை நான் கொச்சப்படுத்தக்கூடாது. அவ்வளவு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிவைன் திங்ஸ் எல்லாம் எம்எஸ்விக்கு இயல்பாக தன்னிலையில் இருந்தது. இவருக்கு வந்து ஒரு அளவுக்கு படித்த ஒரு கனிந்த ஒரு இதில் அதெல்லாம் பண்ணார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்சஸையும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது கூட எனக்கு வந்து அது ஒரு அதிலேருந்து எல்லாரும் கற்றுக்கணும். அதுபோல் இவர் வந்து இருக்கார். அவரெல்லாம் வந்து இப்படி ஒரு பெருமையாக அவர் வந்து எம்எஸ்சியை வந்து பாவித்து நடந்திருக்கிறது வந்து அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைச்ச எல்லா விதமான சிறப்புகளோட ஒரு பெரிய சிறப்பு. எஸ்பி பாலசுப்ரமணியன் சந்திச்சு. ஆமாம், என்னுடைய பாட்டே பாடியிருக்காரு. விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு, அமுதம் ததும்பும் அதரம் அழகு, மதுசூதனனின் வடிவம் அழகு, விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு. விஸ்வநாதன் இது பண்ணார். 20 minutes கேட்டார். பீலுவானே, பீலு ராகமா அண்ணே. இவர் பதிலாம் சொல்ல மாட்டார். இவர் அவர் ஆனால் மானிட்டர் பார்க்கலாமாண்ணே உள்ளே போனார். மானிட்டர் டேக் போட்டார். 30 minutesல இந்த மாதிரி பாட்டை ஒருத்தன் பாடி அவர் ஃபாஸ்ட்டாக போகிறார் அப்படின்னா. அப்புறம் நான் ஒன்று எழுதியிருந்தேன், உன் பாட்டை கேட்டு உன்மத்தமாவேன் அப்படின்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் வந்து அவன் பாட்டை கேட்டால் உன்மத்தமாகிறத தவிர வேறு என்ன, நல்லா இருக்குது இவங்க பாட்டு அப்படின்னு. பல முறை கேவி மாதேவன் புகழேந்தி மறைந்த போது கூட அங்கே கலந்துக்கிட்டார். அவர்கிட்ட எனக்கு வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் சிங்கர், கிரேட் மேன், பாட்டு எந்திரம். ஏஆர் ரஹ்மான் வந்து ஆரம்ப காலம் அவருக்கு கவர் ஸ்டோரியே பண்ணியிருக்கேன் அவர் மேலே இதில் இந்தியா டுடே தமிழில். அப்போ பண்ணும்பொழுது இன்ஃபேக்ட்டு அவர் வந்து என்னுடைய பாட்டு திறமையெல்லாம் பண்ணி எனக்கு நீங்கள் பாட்டு எழுதினுவான்னு சொன்னார். நான் போகவே இல்லை. அந்த மாதிரி நான் அந்த மாதிரி எதுக்கு ஏன் பண்ணுறேன்னா பண்ணவே மாட்டேன் சில விஷயங்கள்லாம் எனக்கு சௌரியமாக இருக்கிறதெல்லாம். அவர்கிட்ட என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், இசை அப்படிங்கிறதுல எத்தனையோ வண்ணங்கள் இருக்குது. அந்த வண்ணங்களில் டைப்லேருந்து வரும். இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தன்னுடைய ரோஜா படத்தில் கொஞ்சம் கூட ஒரு ரீஜனல் கலர் இல்லாமல் அதை அப்படியே கொண்டு போயிட்டார். என்னுடைய பாட்டு ஒன்று விஸ்வநாதனுடைய டேப் ஒன்று கொடுத்தேன் சார், அது வேணான்னாரு. அதை கேட்டேன்னா அதனுடைய இது எனக்கு வந்துடும்னாரு. என்ன இன்ஃப்ளூயன்ஸு கிளாசிக்கல்னா கேட்குறேன் அப்படின்னு. என்னென்னா
கொஞ்சம் நாம் என்ன பயன்படுத்துகிறோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம டியூன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வருது, அது எங்கேருந்தோ வந்துட்டுருக்கோம், நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் ரஹ்மானுக்கு ஆஸ் அ மியூசிஷியன் he knows the different colors of music, their background and everything. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து கொஞ்சம் கூட ரீஜனல் ஃப்ளேவர் இல்லாமல் பண்ணிட்டார் இதை. அதனால் என்ன ஆச்சுன்னா, தமிழை தான் பண்ணார், ஹிந்தியில் வந்தபோது இந்தியாவே பற்றிச்சு, அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. எப்படி அவருக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, இது இந்த பக்கம் இசை, இது அந்த பக்கம் இசை, இது வந்து இது எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அதை ஜாக்கிரதையாக விஸ்வநாதன் ஒரு டியூன் போட்டார்னா 10 டியூன் பறக்கும். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் நாட் கேப்பபிள் ஃபார், ஹீ இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் தேட். பட் வாட் ஹீ நோஸ் இஸ் தேட் இது இங்கேருந்து வருது, இது இப்படி தான் வரணும், இது அப்படி வரணும், இப்படிங்கிறது அவருக்கு ஃபுல்லாக தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டா, அது ஒரு விதமான ஞானம், அது ஒன்று. ரெண்டாவது, இளையராஜாவை பற்றி அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இவ்வளவு படம் பண்ணுறீங்க, பட் யூ ஆர் நாட் கிவிங் ரெக்கார்டிங் குட் குவாலிட்டி. நீங்கள் குவாலிட்டி கொடுக்கல. அது எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், அவர் சினிமாவை விட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போயிட்டார். ஒரே ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், 30 லட்சமோ 50 லட்சமோ தான் இருக்கும். அதில் போட்டு அந்த 30 செகண்டில் ஒரு சித்தார் ஒன்று வரணும், ஒன்று இது ஒன்று ஒரு ஃப்ரூட்டு, அவ்வளோதான். அதில் என்ன ட்ரை பண்ணிட்டாரு, பயங்கர வேர்ல்டு குவாலிட்டி ரெக்கார்டிங் கொண்டு வந்துட்டார். அதுக்கெல்லாம் எப்படி காரணம், அவங்க அப்பாவுக்கு சோனி கம்பெனியோட தொடர்பு இருந்தது. அவர் அந்த கீபோர்டெல்லாம் வாங்கி விற்பனை பண்ணுறது, வாடகைக்கு விடுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இவருக்கு அவர் அந்த தொடர்பு வந்தது. அதிலேருந்து பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை பண்ண ஆரம்பித்தார். அதில் வச்சு இந்த 15 செகண்ட் 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போட்டு அப்படியே தன்னுடைய அந்த ஒலிப்பதிவு கலையையும் அப்படியே உயரத்துக்கு கொண்டு போயிட்டார். குவாலிட்டி ஆஃப் சவுண்டு அந்த சவுண்டை 30 செகண்ட்ஸை 30 × 10 or 30 × 8 மல்டிப்ளை பண்ணி சினிமா பாட்டை கொடுத்தார். அது ஒரு புது சவுண்டாகி போச்சு. அப்போது அங்கே என்ன இருந்ததுன்னா, இளையராஜா வந்து பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு இது இருந்தது. அப்போ தான் சின்ன ஆசைன்னு இவர் வந்து சேர்ந்தார். அதில் அந்த லிரிக்கல் ரிச்னஸும் அதில் வந்துடுச்சு. ஆனால் ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே அந்த லிரிக்கல் ரிச்னஸை தொலைச்சிட்டார் அவர். அந்த தென்கிழக்கு சீமையிலே, அப்போது அந்த வந்தபோது அதை வித் லவ்னு போட்டு எனக்கு கொடுத்தாரு. அது கொடுத்த போது நான் சொன்னேன், அந்த தென்கிழக்கு சீமையிலே செங்காத்து பூமியிலே ஏழைப்பட்ட ஜாதிக்கொரு ஈரம் இருக்குது. அதுக்கு அவர் போட்டிருந்தது, நான் என்ன எழுதினேன், அது இது பைலைன் கிடையாது, இந்தியா டுடேல எழுதினேன். இது 21ஆம் நூற்றாண்டினுடைய மலர்ந்து மலராத பாதி மலர் போல. உண்மைதான். அப்படி ஒரு இது அப்படி காட்டி அதை காட்டணும். இது யார் எழுதினது அப்படின்னு கேட்டார். என்னை பற்றியே சொன்னால் நல்லா இருக்காதுன்னு அவர் இதை பார்த்துட்டு கேட்டார், இது யார் எழுதினது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அப்போது அந்த மலர்ந்து மலராதல ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரதர் சிஸ்டருடைய ரிலேஷன்ஷிப். இதுதான் சார் லைஃப். நீங்கள் பாட்டை கேட்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்க. வேர் இஸ் கிரேட்னஸ், இட் இஸ் இன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏஆர் ரஹ்மான்ட்ட நான் சொன்னேன், குருதத்தினுடைய படத்தினுடைய இது சொன்னேன், ஃபஸ்ட்டு லைன், ஏ துனியா அகர் மில் பி ஜாயே தோ கியா ஹே அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, இந்த உலகம் மத கலவரங்களால், துவேஷங்களால், ஏமாற்றக்கூடிய விஷயங்களால் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உலகம் இது. இந்த உலகத்துக்கு நீ ஜெயிச்சுட்ட, போடா உன் உலகமும் நீயும் அப்படிங்கிற கான்செப்ட் அதில் வருது. ஏ துனியா அகர் மில் பி ஜாயே தோ கியா ஹே, we have won the world, we are the kings of the world, I am prime minister, so what அப்படிங்கிற மாதிரியான. அது அவன் என்ன சொன்னான், ரொம்ப பெரிய ஐடியா இல்லை சார். ஒரு சங்கீதக்காரருக்கு அந்த எண்ணம் இருக்குது. எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு என்னுடைய பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கார். அப்போ கேட்கும்போது அங்கே கோபுரங்கள் நின்றுட்டுருக்கு. வண்ண கோபுரங்கள் எத்தனை எத்தனை அவை உன்னை நோக்கிய பிரார்த்தனைன்னு எழுதியிருக்கேன். கோபுரங்கள் இருக்கு, கோபுரங்கள் எல்லாம் அப்படி நேரில் நிற்குதா, அதெல்லாம் கையை கூப்பி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. அங்கேருந்து அதை கேட்டுட்டு அப்படின்றார் விஸ்வநாதன். ஒன்லி அவர் ஐடியாஸ், அவர் நொபிலிட்டி, ஹியூமன் குவாலிட்டி. பாரதி ராஜாவை பெருமையாக சொல்கிறோன்னு என்ன, இந்த படத்தில் அப்படி அதை காட்டா சார், இதை இப்படி எதை நாம் மனிதர்கள்
நம்ம மனிதர்களுடைய மாண்பை காட்டி விட்டிருக்கிறார். நீங்கள் பல விமர்சனங்கள் எழுதிருக்கீங்க. இந்த விமர்சனங்களால் எப்போதாவது எதிர்வினையை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சில சமயம் கடுமையாக எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு படத்தில் ரேப் பண்ணவனே வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான்னா அதான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தான். நான் என்ன சொல்லுவேன், நடுநிலையான விமர்சனங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்காங்க. யூடியூபுங்கிறது வந்தாலே என்ன இருக்குன்னா எதேதோ ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. அவங்க சொல்கிறவங்களும் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு யாரையோ வெறுக்கிறவங்க இருக்காங்க. எல்லாருமே யாரையாவது திட்டினா தான் நிறையா பேர் பார்க்குறாங்கன்றாங்க. சமீபத்தில் நீங்கள் பார்த்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் தசரா. ஆ, அதில் வந்து